முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான மாங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. இது தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்து இதுவும் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் நீங்கள் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாங்காய் சட்னிக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துருந்தோம் பாருங்கள். அதுலேருந்து இதில் கொஞ்சோண்டு மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மாங்காவை நான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். தோலோடவே சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம் பாருங்கள். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் அதே மாதிரி தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டும் தோலை உரிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது மிளகாவையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது உப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை வணக்கிட்டு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். நம்ம மாங்காய் எல்லாம் போட்டுருந்தோம் பாருங்கள். அதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் கைவிடாமல் இப்படி வணக்கிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு அடுத்து மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். நான் அடுத்தது அதை காட்டுறேன். மாங்காய் சட்னிக்கு வணக்கின எல்லாத்தையும் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேங்காய் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. இந்த தேங்காயையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மாங்காய் சட்னிக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் மீதி கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு பாருங்கள். அந்த எண்ணெயை இது எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் கடுகும் உளுந்து எடுத்துருந்தேன் பாருங்கள். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இல்லை பெருங்காயம் எடுத்துருந்தேன் பாருங்கள். அந்த பெருங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடுகு கொஞ்சம் நேரம் வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் நான் அடுத்தது காட்டுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மாங்காய் சட்னி இருக்குது பாருங்கள். இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இதில் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் இதை கலக்கிக்கோங்க. அவ்வளோதான் போதும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் வணக்க வேணாம். ஒரு சுவையான டேஸ்ட்டான மாங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.